வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற சார்ட் வந்து நிஃப்டி 50யோட மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அனாலிசிஸ் பண்ணுறது ஒரு டெய்லியில் பண்ணலாம், ஒரு 1 ஹவரில் பண்ணலாம். எதுக்குப்பா நீ 1 மந்த்துக்கு போகிற அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஆக்சுவலாக ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து இப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து இன்ட்ராடேயில் எந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் ரியாக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்க்கு வந்து வரோம். ஸோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று டாப் டவுனில் இருக்கணும், இல்லை வந்து பாட்டம் அப்பில் வந்து இருக்கணும். நாம் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் கொண்டு வரோம். ஸோ அப்படி கொண்டு வரும்போது நமக்கு எந்தெந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கும், எந்தெந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்ட்ராடேயில் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு டெய்லியில் இந்த இடத்துல இருக்குது, மந்த்லியில் வந்து இப்படி இருக்குது, 1 ஹவர் சார்ட்டில் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த லெவல்ஸ்லாம் நம்ம கான்ஷியஸ் மைண்டில் வந்து வந்துடும். அப்படி வரும்போது இந்த ட்ரேடை இதுக்கு மேலே வந்து ஹோல்டு பண்ணலாமா, இல்லை பார்ஷலாக வந்து புக் பண்ணலாமா, இல்லை டோட்டலாக வந்து எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஓரளவுக்கு விடை வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். சிம்பிளாக நம்ம வந்து இன்ட்ராடேயில் ஒரு ட்ரேட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம சார்ட்டை பார்க்குறோம், மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு, உடனே பை பண்ணுறோம், கீழே போயிட்டுருக்கு, உடனே வந்து செல் பண்ணுறோம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து எந்த இடத்துல நாம் வந்து பார்ஷலாக புக் பண்ணுறது அல்லது வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸிட் ஆகுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வந்து வரும். ஸோ என்ட்ரி எப்படியே வந்து கொடுத்துட்றோம், மார்க்கெட் மேலே போகுது, கீழே வருது, பை பண்ணுறோமோ செல் பண்ணுறோமோ இதெல்லாம் செஞ்சிடுறோம். ஆனால் எந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகுறது அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே வந்து ஆரம்பிச்சிடலாம், ஆனால் வந்து கரெக்டாக வந்து முடிக்கணும் இல்லையா? அந்த முடிப்பு சரியான இடத்துல வந்து இல்லை அப்படின்னா ஒன்று நாம் வந்து பெரும்பாலான நாட்களில் லாஸ்ட்டில் கொண்டு போய் வந்து முடிப்போம். ஸோ நம்ம என்ட்ரி ஆயிடுவோம், பயங்கரமான ஒரு ப்ராஃபிட் வரும், இன்னும் வரட்டும், இப்போ ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா 1000 ரூபா வந்துருச்சு, இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்னா 2000 ரூபா ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்ட்டு உக்காண்ட்ருப்போம். அந்த 1000 ரூபா ப்ராஃபிட்டும் போயிட்டு 500 ரூபா லாஸ்ட்டில் வந்து உக்காண்ட்ருப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேயும் கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உக்காண்ட்ருப்போம். சரி நம்ம போட்ட அமௌண்ட்டாவது வந்துருட்டோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிருப்போம். மறுபடியும் கிட்ட கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரான ப்ரைஸ்க்கு வரும், அப்போ நீங்கள் வந்து என்ட்ரு ஆக மாட்டீங்க. அப்போ ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து என்ட்ரி ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, அப்போ கூட என்ட்ரி எக்ஸிட்டாக வந்து ஆக மாட்டீங்க. கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிருப்பீங்க. முன்னையாவது 500 ரூபா வந்து ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும், லாஸ்ட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா லாஸ்ட்டில் வந்து இருக்கும். இது மாதிரி சுச்சுவேஷன் வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் கரெக்டான ஒரு ட்ரேடை முடிச்சுட்டு வந்து உங்களால் வந்து வெளியே வர முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேனிக் வந்து க்ரியேட் ஆகிரும். இதுவே வந்து மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் வாலட்டிலிட்டியில் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லவே வேணாம், சுத்தம் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் நீங்கள் கன்ஃபார்மாக வந்து க்ளோஸ் வந்து பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு கௌரவமாக எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளோட ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணிட்டு வந்து வெளியே வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டிரைவிங் பண்ணுற மாதிரி தான், எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, எந்த இடத்துல டேர்ன் இருக்குது, எந்த இடத்துல ஒரு மேடு இருக்குது, பள்ளம் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுது அப்படின்னா அந்தந்த இடத்துல நீங்கள் வந்து கண்ட்ரோலாக உங்கள் வண்டி வந்து நீங்கள் வந்து ஆப்ரேட் வந்து பண்ணுவீங்க. இதெல்லாம் தெரியல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போகும்போது லெவல்ஸ் நமக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கு வந்து பதிஞ்சிடும். ஸோ இந்த லெவலில் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, இதை வச்சு நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டு உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த விஷயம்லாம் நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது, அதில் எந்த விதமான சேஞ்சஸும் வந்து கிடையாது. ஆனால் ஹையர் ஹை அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து ஃபார்ம் வந்து ஆகலை. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த ஹையர் ஹை வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து பிரிண்ட் ஆகலை அப்படின்னா ஆப்வியஸாக நமக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் வந்து ஆகும். ஸோ எப்பொழுது தான் நமக்கு வந்து ஒரு இன்ட்ராடேயில் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி வந்து தெரிஞ்சாலும் அகைன் வந்து கீழே வந்துடும். அப்போ நம்ம எந்த லெவலுக்கு வந்து ஹோல்டு பண்ணணும், இது போகும் போகாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நம்மளால் வந்து வர முடியும். ஸோ ப்ரைஸ் வந்து ரீசெண்ட் ஒரு ஆல் டைம் ஹை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,200 சில்லற அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் மந்த்து இந்த மந்த்துலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 சில்லற அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருந்தது. ஒரு 100 பாயிண்ட் தான் வந்து டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான்.
அதுக்கு மேலே பெருசாக வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல. ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்த இடத்துல நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா, அடுத்து இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஒரு ஃப்ரெஷ் புல் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த ஹையை நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இது சொல்லி நமக்கு வந்து ஒரு 2 மாதம் ஆயிருக்கும். ஸோ அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக அப்பயும் வந்து 1 மந்த் சார்ட் வந்து எடுத்திருப்போம். எப்பயுமே நம்ம வந்து வீக்லி சார்ட்டே வந்து கொண்டு போயிருப்போம் ஸ்டார்டிங்கில். பெக்யூலராக நம்ம வந்து 1 மந்த் சார்ட்டும் எடுப்போம். ஸோ அப்போ இந்த விஷயம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ எக்ஸாக்டாக வந்து அந்த விஷயத்தை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து சின்னதாக ஒரு சப்போர்ட் இருக்குது இல்லையா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,600 பக்கம் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் வந்து வந்துட்டாங்க. இனிமேல் இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்குதா அல்லது இந்த 25,600 வந்து உடைக்குதா அப்படிங்கிறது நாம் வந்து பார்க்கணும். ஸோ அப்படி 25,600 வந்து உடைக்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 25,000 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட் ரீசெண்ட் ஹால் டைம் ஹை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது 26,250. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சேம் ஒரு 26,300 26,350 அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு ஒரு 22,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது. அடுத்தது ஒரு 24,800 அடுத்த ஒரு சப்போர்ட்டு. அண்ட் ஃபைனலி இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,600 அப்படிங்கிற லெவலில் வந்து இன்றைக்கி வந்து டச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த வீக் வந்து டச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சப்போர்ட் லைனை வந்து உடச்சிக்கிட்டு கீழே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு மறுபடியும் இந்த வீக்கே உள்ளே போயிருந்தாங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஆனால் இந்த சப்போர்ட்டை உடச்சி க்ளோசிங் வந்து அதுக்கு கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் வந்து வியர்டாக வந்து தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு வந்து என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, எப்படி போகலாம் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல ஒரு புல் பேக் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஏன் நெகட்டிவாக வந்து போகிறது, கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக போகலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புல் பேக் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சப்போர்ட் லைன் வந்து போச்சு இல்லையா, அதை நோக்கி வந்து மறுபடியும் வந்து மேலே ஏறும். அப்படி ஏறுற மாதிரி இருந்தது அப்படின்னா 26,000 வரைக்கும் வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, கன்ஃபார்மாக இந்த இடத்துல இருந்து புல் பேக் கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரலை, ஒரு ப்ராபபிலிட்டியாக வந்து சொல்கிறேன். ஸோ அப்படி நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிது அப்படின்னா 26,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த ரேஞ்சை வந்து நம்மளால் வந்து ஹோல்டு பண்ண முடியல, அதாவது இந்த லோவை நம்மளால் மறுபடியும் வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 25,300 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரேடியாக நமக்கு வந்து இந்த ரேஞ்செல்லாம் நமக்கு வந்து கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிடைக்கலாம். நமக்கு வந்து மண்டே அல்லது டியூஸ்டே கூட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இறந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டியூஸ்டேக்குள்ளேயே இந்த ரேஞ்செல்லாம் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அந்த மென்டாலிட்டியில் வந்துடுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து நிஃப்டி 50 ஒரு 150 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 25,300 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். அதுக்கு மீறி நமக்கு வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து இருக்குது. இது வந்து வீக்லி லெவலில் நான் வந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வீக்லி சார்ட்டை தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் பார்த்திங்க அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்து வச்சுக்கிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எந்த விதமான ஒரு டைம் ஃப்ரேமாக வந்து இருந்தாலும் அதில் டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் நீங்கள் வந்து டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரிடாமினெட்லி மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சை வந்து டச் வந்து பண்ணும். அது வந்து
டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுக்கும், டெய்லினா அதுக்கேற்ற மாதிரி எடுக்கும், 1 ஹவர்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுக்கும், 5 மினிட்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து எடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை வந்து மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த லெவல் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை நோக்கி தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 26,000 ஒரு 26,350 இது ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த லெவலில் வந்து நம்மளால் வந்து ஹோல்டு பண்ண முடியல, ஒரு பிரேக் அவுட் கொடுக்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால மறுபடியும் வந்து கீழே வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு எந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்கும், நெக்ஸ்ட்டு ஒரு டிமாண்ட் ஜோனை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அப்போ ஒரு 25,450 ஒரு 25,300 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஏன்னா ஓரளவுக்கு இந்த டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிருக்கிறது வந்து இந்த இடத்துல தான் வந்து கிரியேட் வந்து ஆயிருக்கு. அப்போ இந்த இடம் நமக்கு வந்து ஹோல்ட் ஆகலை அப்படின்னா அடுத்த டிமாண்ட் ஜோனை நோக்கி நகரும். அப்போ 25,450 ஒரு 25,300 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். இந்த ஒர்ஸ்ட் கேஸ் என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த 25,300 உடச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 25,000 வரைக்கும் மினிமமாவது வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இந்த வீக்கு. அது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னா 25,000 அப்படிங்கிற லெவலெல்லாம் நம்ம வந்து இந்த வீக்கே நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,900 24,700 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேனல் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சேனலில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2025 10வது மாதத்துலேருந்து இப்போ டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த இடத்துல வந்து சுற்றிட்டு இருந்தது. அண்ட் ஜனவரியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இறங்கிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு ப்ராடான ஒரு சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த ப்ராட் சேனலுக்குள்ளே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. ஸோ அண்ட் ஃபைனலி நமக்கு வந்து வியாழக்கிழமை இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னை வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணாங்க. அந்த பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் அப்படிங்கிறது வந்து போயிருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே தான் வந்து ஒரு க்ளோசிங் வச்சுட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் வந்து மேலே போயிட்டு மறுபடியும் வந்து நல்லா வந்து கீழே வந்து இறங்கியிருந்தாங்க. ஸோ வேலைக்கிழமை இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இந்த லோவை கட் பண்ணலை அப்படின்னா பிரச்சனை இல்லை, மேலே போயிடும். ஆனால் இந்த லோவை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதை தான் வந்து வெள்ளிக்கிழமையும் நமக்கு வந்து நடந்திருந்தது. ஸோ ஒரு புல் பேக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சிக்னல் கரெக்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணிட்டேன், நான் இப்போ வந்து ஒரு புல் பேக் போகிறேன், அந்த இடத்துல இருந்து நாம் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். அதுதான் வந்து மார்க்கெட்டு நமக்கு வந்து சிக்னல் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சா, நீங்கள் வந்து ஒரு 1 டே டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அழகாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்தது, உடச்சிட்டாங்க, அதுக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து போயிருக்கு, ஹோல்ட் ஆகலை, கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு அனாலிசிஸை வந்து கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கிட்ட தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஒரு 25,600 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மண்டே அல்லது டியூஸ்டே நமக்கு வந்து இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த லெவலுக்கு நாம் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அப்போ என்ன நடக்கலாம், இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அடுத்த லெவல் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,300 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து உடைச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லைன் வந்து போயிட்டுருக்கலையே, அந்த ப்ளூ கலர் லைன். ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,200 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் ப்ளஸ் இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் பிரேக் டவுன் ஆனதுனால வந்து இந்த லெவல்லாம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேம். ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த 25,700 ஒரு 25,600 நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த 25,600 லெவலில், அதாவது இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஒரு 25,300 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து இருக்கும். அந்த லெவலையும் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன். ஸோ அடுத்தது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் தான் நம்ம வந்து இன்ட்ராடேக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அனாலிசிஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் இந்த டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் வந்து எப்படி ஒர்க் ஆகலாம் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து
மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து அப் ட்ரெண்டுக்கு போகுதோ அல்லது வந்து ஒரு புல் பேக் வந்து போகுதோ, ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எது வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிறது நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து எது வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,800 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா அதை உடச்சிட்டு வந்து கீழே வந்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபேஸ் ஆகும் 25,800. அதை ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே வந்து இப்படி ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு வந்து இப்படி வந்து நகர ஆரம்பிக்கும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது வந்து இந்த வீக் நமக்கு வந்து ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும். இந்த வீக் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த லெவல் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் இன் கேஸ் இந்த லோவை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த லெவல் நமக்கு வந்து 25,300 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25,700 அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,300 நெக்ஸ்ட் லெவல் ஒரு சப்போர்ட் நமக்கு வந்து இருக்குது, ஒரு 400 பாயிண்ட்டு. ஸோ இந்த ஒரு 400 பாயிண்ட் அப்படிங்கிறது சாதாரண விஷயந்தான். ஒரு நாளைக்கு 150 பாயிண்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அசால்ட்டாக வந்து 2 நாளைக்கு வந்து 300-400 பாயிண்ட் வந்து மூவ் ஆயிரும். பை சான்ஸ் இந்த 25,000 வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா 25,300 உடச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து ஒரு 25 இந்த ரேஞ்சை வந்து நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ மோஸ்ட்லி இந்த வீக் வந்து இப்படி வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.